நமஸ்காரம். அன்னை ஆர்கானிக் குட் நேச்சர் வைத்தியர் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ பாருங்கள், ஒரு 10 வெரைட்டி இருக்குது. இதில் ஒன்று வந்து மாம்பழம் இருக்குங்க, பப்பாயா இருக்குது, தேங்காய், கருப்பு திராட்சை கொட்டையோடு இருக்குங்க, ஒரு வாழைப்பழம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, ஆல்மண்டுங்க, பாதாம் ஊற வச்சது, ஸோ பிஸ்தா இருக்குங்க, கேஷ்யூ 2 இருக்குது, வால்நட் இருக்குது, ஸோ முளைக்கட்டிய பாசி பயிர் இருக்குது. இதுதான் இன்னைய முழுமையான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கூட ஏற்கனவே நான் வெண்பூசணி சுரக்காய் ஜூஸ் குடிச்சிருக்கேன், மல்லி புதினா கருவேப்பிலை ஜூஸும் குடிச்சிருக்கேன். இப்போது இது நீங்கள் பார்க்குறது ஆப்பிள், பொமக்ரனேட், பீட்ரூட்டு வித் டேட்ஸு இந்த ஜூஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஹீமோக்ளோபின் யூஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கானதும் கூட. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லி புதினா ஸ்மெல் லேசாக கொஞ்சம் போட்டுப்போம், அதையும் சேர்த்து சாப்பிடுவேன். இங்கே நீங்கள் பார்க்குறது இது ரொம்ப விசேஷமான ஒரு ட்ரிங்க்கு. இது ஃபெர்மெண்டட் மில்லட் ட்ரிங்க். இது ஃபெர்மெண்டட் மில்லட்ன்றது நம்ம வரகு, சாமம், தேனை, குதிரைவாளி எல்லாம் இப்போ நிறைய சாப்பிட்றோம். ஆனால் அது வித்து ஃபைபரோடு ஊற வச்சு சாதம் செஞ்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த ஃபெர்மெண்ட்லேருந்து வந்த தண்ணிங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். இது இதை நீங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம், மிகப்பெரிய மருத்துவ குணம். ஸோ இதுதான் என்னுடைய காலையில் சாப்பிடக்கூடிய உணவு. முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களும். யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரியான உடல் அசௌகரியம் இருந்தாலும் சரிங்க, தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிகளை நாங்கள் சொல்கிறோம். உணவு சம்மந்தப்பட்டது தான். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் எல்லா விதமான உடல் அசௌகரியங்களிலிருந்தும் வெளியில் வந்துடலாம். நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, எல்லாமே சிம்டம் தான். சிம்டத்தை க்யூர் பண்ணுறதுக்கு ரூட் காஸ் க்யூர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ரூட் காஸ் க்யூர் பண்ணணுன்னா இந்த மாதிரி உணவுகள் மட்டும்தான் க்யூர் பண்ணணும். எந்த மருந்தும் எந்த வைத்தியமும் உங்களை சுத்தமாக க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. உணவு மட்டும்தான் அதுக்கு வழி. உங்கள் உடல் தான் க்யூர் பண்ணும். நன்றி, நமஸ்காரம்.